தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அற்புதமானவர்களே, இன்று இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான தினம் அன்னையர் தினம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னையர்களையும், என்னை பெற்ற ஈன்றெடுத்த என் சாரதா தாயையும், எனக்கு இந்த அறிவையும் தமிழையும் கொடுத்த சரஸ்வதி தாயையும், எனதுடைய மனைவியாக இருக்கிறவங்களையும், என்னுடைய மகளாக இருக்கிறவங்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் அவங்களுடைய காடியை பணிந்து வணங்கி இந்த அன்னைய தினத்தை நான் வணங்குறேன். ஒரு அற்புதமான தினம் இது. உலகத்தில் உண்மையான புனிதம் எதுன்னு ஒரு தடவை கேட்குறாங்க கோல்ட்ரிச்சின்னு ஒரு பெரிய ஆங்கில கவிஞர்கிட்ட. இந்த உலகத்தில் உண்மையான புனிதம் எது தெரியுமா? தாய் என்றார் அவர். தாய் தான் இந்த உலகத்தில் புனிதமானது, மற்றதெல்லாம் பின்னால் தான். அதை போல் ஒரு குழந்தையினுடைய பள்ளி எங்கே தெரியுமா இருக்குது? அது தாயினுடைய இதயத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, தாய்மையை அளவிடவே முடியாது, அளவிடற்க அறியது. அந்த வகையில் தான் நான் முதல்ல பாடணும் பார்த்தீங்களா அந்த பாட்டு. அந்த பாட்டில் சொல்லுவார் பாருங்கள், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அவங்க எல்லாமே அந்த அம்மா தான், அந்த தாய் தான். அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் அன்னையை அவருடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை விட சின்னவங்களாக இருப்பாங்க தாயாக நடிக்கிறவங்க. அவங்க காலெல்லாம் விழுந்து உண்மையிலேயே அந்த பாசத்தை, அந்த 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 பொழிவை அவர் காட்டுவார். அந்த வகையில் இன்றைக்கி அன்னைய தினத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம பகிர்ந்துக்கலாம். பொதுவாக நாம் விழுந்துட்டோம் இந்த உலகம்னா, தாய்மையிலிருந்து நம்ம விலகிட்டோம். என்னைக்கு ஒருத்தன் தாயை வணங்குறானோ அவன் பெண்களை எல்லாம் வணங்குவான். என்னைக்கு ஒருத்தன் தாய்க்கு மதிப்பு கொடுக்குறானோ அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிப்பான். என்னைக்கு ஒருத்தன் தன் தாயை உண்மையாகவே அவன் அன்பின் மூலமாக உருகிறானோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களையுமே அவன் நேசிப்பான். இது நம்ம விட்டுட்டோம். அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு சின்னப்ப தேவர் அவர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த தாயை வணங்கினவங்க தான் பெண்மையை மதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் பெண்களை வணங்குறவங்க எல்லாருமே தாயை மதித்தவங்க தான் இருப்பாங்க. அதே போலவே தாய்மையைத்தான் இந்த உலகம் பெருசாக பூச்சிருக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கவிரசர் கண்ணாசனுடைய பாடலை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். ஆனால் அதில் பாருங்கள், தன் காதலியைத்தான் அவர் சொல்கிறாரு, காதலை வயப்படுறாரு, காதல் கொடுத்துட்றாரு அந்த அம்மா. அதுக்கு சொல்கிறாரு, 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே. அற்புதமான வரி. தாய்மை எனக்கே தந்தவள் நீயே. ஒரு பெண்ணை நீங்கள் அணுகிற போதெல்லாம் தாய்மை உங்களுக்கு புரியணும். அதான் முதல் விஷயம். அதனால தான் திரு எம்ஜிஆர் கிட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, ஒருத்தர் கேட்குறாரு ஒரு கேள்வி, ஐயா நான் மாதிரி என் சிறுவயதிலே நான் தாயை இழந்துட்டேன், அதனால் நான் எப்படி அந்த தாய்மையை பெற முடியும், அந்த அன்பை பெற முடியும்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு, என்ன அற்புதமான பதில் பாருங்கள். தாயினுடைய இழப்பை எந்த சக்தியாலும் ஈடு செய்ய முடியாது, ஆனால் ஒரு வகையில் அதை ஈடு செய்யலாம். எப்படின்னு தெரியுமா? நீங்கள் அந்த தாயினுடைய அன்பில் ஒரு 100 பங்கில் 1 பங்கு நீங்கள் மற்றவங்க மேலே செலுத்துனீங்கன்னா அந்த நிம்மதியும் அந்த தாயின் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, யூ ஹேவ் ஸ்டவுட் ஆர்ட் பை ஹெல்பிங் அதர்ஸ். எப்படி உங்களுக்கு உறுதியான உள்ளம் வேணுமோ அப்போ நீங்கள் மற்றவங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்குங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க கற்றுக்குங்க. அது மாதிரி நீங்கள் மற்றவங்க நேசிக்க கற்றுக்கும் போது தான் அந்த தாய்மையே தெரியும். அன்பினுடைய விசாலமான வடிவம் தாய்மை. இன்றைக்கி தாய்மை அப்படியா இருக்க யோசிச்சு பாருங்கள். நான் முதல்ல சொன்ன தெரியுமா, அந்த பாட்டில் அவர் சொல்லுவார், தாய்ப்பாலின் வீரம் கண்டேன். தாய்ப்பாலின் வீரம்னா என்ன? தாய்ப்பாலில் தான் வீரம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்ட கட்டையாக நம்ம மாறிட்டோம். இந்த உலகத்தில் முதல் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, விளம்பரங்கள் கூட பாருங்களேன், அந்த முதல் 2 வருஷம் இந்த கொடுக்குற ஃபீட் இருக்குது பாருங்கள், வெளி உணவுகள் இருக்குது பாருங்கள், அந்த வெளி உணவுகள் 2 வருஷத்துக்கு நீ விளம்பரமே கொடுக்கக்கூடாது,
ஏன்னா நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்தா நீங்கள் தாய்ப்பால் விட்டுருவாங்கன்னு ஒரு 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 அரசாங்கம் கட்டுப்பாடு வீச்சிருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. அதையும் மீறி ரகசியமாக வாங்கி கொடுக்குறாங்க. முடியாதவங்களுக்கு செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த 2 வருடம் உங்களுக்கு தாய்ப்பாலை கொடுக்க சொல்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்குறோமா? இன்றைக்கி அதோடைய விழிப்புணர்ச்சியே இல்லை. அதனாலே தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நெஸ்லேன்னு ஒரு கம்பெனி வந்தது. அந்த கம்பெனி மேலே பாருங்கள் ஏகப்பட்ட புகார். அதாவது அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹார்லிக்ஸு, இந்த நெஸ்லே, இந்த மாதிரி போன்விட்டா, இந்த மாதிரி பானகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பானகமெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க அதிகமாக இந்தியனுடைய பொருளை மட்டும் அதிகமாக சக்கரை கலக்கிறாங்களாம். ஐரோப்பா, அமெரிக்காவில் இருக்கிற அதுக்கெல்லாம் வந்து சக்கரை குறைவாக இருக்குதான். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம 12% மக்கள் தொகையில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்கரை வந்து அது சக்கரை வியாதி ஆகிட்டோம். இன்னும் 15% கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் 27% சக்கரை வியாதி வந்துடுமா. அந்த அளவுக்கு என்னென்னா விழிப்புணர்ச்சியே இல்லை. அப்போ என்னென்னா நம்ம தாய்மையை பெண்களே மறந்துட்டாங்க. ஆண்களை விட்டுருங்க. ஆண்கள் வந்து அவங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது. நீங்கள் லியோ டால்ஸ்டாயிலிருந்து, சாக்ரட்டிஸ்லேருந்து, புத்தர்லேருந்து நீ யாரை பார்த்தாலும் அவங்க பெண்மையை வந்து அவங்க வேறு மாதிரி தான் பார்த்துருக்குறாங்க. அது வேறு வகை. நீ மகாத்மா காந்திஜியே நீங்கள் வந்து டர்பன் நகரில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிற போது மனைவி கஸ்தூரிபாயை வந்து கையை பிடிச்சி வெளியே இழுத்து தள்ளுறாரு. எதுக்காக? அவர் பாருங்கள், சுயநலத்துக்காக இல்லை. அங்கே பார்த்தா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த அப்போ ஒரு பண்ணை மாதிரி அங்கேயே நடத்துகிறார். அவர் ஒரு ஆசிரமாக நடத்துகிறார். அப்போல்லாம் வந்து இந்த சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் ஒரு ஒரு சட்டியில் தான் கழிச்சிட்டு போகணும். வேறு அங்கே இப்போ கழிப்பறையெல்லாம் கிடையாது. அதை எடுத்து போட சொல்கிறாரு கஸ்தூரிபாய் கிட்ட. அது வந்து அது ஒத்துக்க பண்ணுறாங்க அந்த அம்மா. அதை நீ இல்லைன்னா நீ என் மனைவி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்தூரிபாய் அம்மாவை, அந்த கஸ்தூரிபாய் அவங்கள மகாத்மா காந்திஜி வந்து வெளியே கொண்டு வந்து வெளியே நீ மனைவியே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளுறாரு. இது வந்து எப்பேற்பட்டவனா ஆணாக இருந்தாலும் தான் வந்து வேறு வழி இல்லை. அதாவது இதை வந்து நம்ம ஏன் நான் சொல்கிறேன்னா, பெண்மை வந்து அவலத்துக்கு உள்ளாக்கப்படுது. இன்றைக்கும் பாருங்களேன், எங்கே நடந்த ஒரு தீமையானாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் தான் பாதிக்கப்படுது. இன்னும் பார்த்தீங்களா, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சிரியா போர்லேருந்து, உக்ரைன் போர்லேருந்து, இந்த பக்கம் காசா போர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்படியே கொலை நடுங்குது. நம்ம அன்றைக்கி அன்னைய தினமும் நம்ம வந்து மானசீகமாக வணங்குறோம். ஆனால் நம்மளால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேங்க, தாய்மைக்கும் பெண்மைக்கும் வேறு பொருள் கிடையாதுங்க. பெண்மைனாவே தாய்மை தான், தாய்மைனாவே பெண்ணு தான். ஒரு குழந்தை, பெண் குழந்தை பார்க்குற போது கூட நீங்கள் ஒரு தாய்மையை தான் நீங்கள் பார்க்கணும். அது ஒரு தாயாக போகுது, அது ஞாபகம் வச்சுக்கங்க. உயிரை ஜனிக்க வைக்க போகுது. அந்த உயிர் இன்னொரு உயிரை ஜனிக்க வைக்க, பல உயிரை ஜனிக்க வைக்க போகுது. அப்போ அதுக்குள்ளே ஒரு மரியாதையை கொடுக்கணும். உண்மையை சொல்லப்போனால் அதிசய பிறவிகள் பெண்கள். நீங்கள்லாம் ஒரு நாள் நம்ம ஆண்கள் வாழ முடியாது. நான் ரொம்ப ரொம்ப மனத்தில் வந்து உள்வாங்கி தான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த பெண்மைன்னு சொன்னாவே கண்கள் கலங்குது. ஏன்னா பெண்களுடைய வாழ்வை யாரும் வாழ முடியாது. அவங்களுக்குள்ள இடர்பாடுகள், இயற்கையில் எவ்வளோ இடர்பாடுகள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நானும் ஒரு 3 பெண்களோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் வீட்டில். நான் வந்து என்ன பண்ணுவேன், வெளியிருந்து வருவேன், ஃபேன் போடுவேன், சட்டை காட்டுவேன், பனியன் காட்டுவேன், வேட்டி கட்டி படுத்துருவேன். அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? பெண்கள் யோசிச்சு பாருங்கள். 2 வேளை 3 வேளை குளிப்பேன் நான். அவங்க அந்த உடைகளை மாற்றணும். எவ்வளோ கடினம் தெரியுமா? சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஒரு ஆண் யோசித்தாலே அந்த பெண்ணை மதிக்க கற்றுக்குவான். அதனால தான் இந்த அன்னையர் தினத்தில் நான் என்ன சொல்கிறேன், அன்னையர் தினத்தில் பெண்களை எல்லாம் வணங்குங்கள், பெண்களை எல்லாம் போற்றுங்கள், பெண்களை எல்லாம் நீங்கள் உயர்வாக நினைங்க. அப்படி நினச்சாதான் உங்களுக்குள்ள உண்மையான பண்பு உள்ளுக்குள்ளே உருவாகும், வாழ்க்கை உருவாகும். அந்த வகையில் பாருங்கள், அதே மகாத்மா காந்திஜி தன்னுடைய மனைவி அங்கே வெளி தள்ளினார் பாருங்கள். அதே மகாத்மா காந்தி இலங்கைக்கு போகிறாங்க ஒரு தடவை. மகாத்மா வந்து இங்கே வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் இங்கே போகிறாங்க. போகும்போது இலங்கையில் கஸ்தூரிபா இவரோட சில மாதங்கள் வயதில் மூத்தவர். சிறு வயதிலேயே அவங்களுக்கு பாலிய விவாகம் நடந்தபோது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூத்தவராக இருந்ததால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அதிகமாக வயசான மாதிரி தெரியும். அப்போ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கூட்டத்தில் கலந்துக்கிற போது மகாத்மா காந்திஜி அந்த கூட்டத்தில் தலைமையேற்று உரையாற்றுவார்ல, அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டார். அவர் நினச்சிட்டாரு மனைவி தெரியும் நினச்சிட்டாரு. ஆனால் அந்த சொல்ல வந்தவர் நினச்சிட்டாரு திரு மகாத்மா காந்திஜியும் அவர் தாயும் வந்திருக்கிறாங்கன்ட்டார். உடனே அதுக்கப்புறமா எல்லாரும் மாதிரியாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா மனைவியாக இருக்கிறவர் தாயின்னு சொல்லிட்டார் அவர். உடனே என்ன பண்ணார், மகாத்மா காந்திஜியை எழுந்து சொல்கிறாரு, நம்ம நண்பர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ என் தாயின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இப்போ எனக்கு கஸ்தூரிபாய் தாய் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் அவங்க மனைவிலேருந்து தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. நான் தாயாத்தான் பூஜிக்கிறேன், தாயாத்தான் அவங்களை வணங்குறேன், தாயாத்தான் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லி மகாத்மா காந்திஜி சொல்கிறார். பாருங்கள், இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னையர் தினம்னு நம்ம சும்மா சொன்னால் மட்டும் போதும். உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இன்றைக்கி படுற அவஸ்தையும் நம்ம நாட்டிலேயே ரொம்ப கடினங்க. நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் பிரசவ நேரத்தில் செத்து போகிறாங்க தெரியுமா?
உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், எத்தனை 58 பெண்களுக்கு ரத்த சோகங்க. அவங்ககிட்ட உடம்புல சத்து இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சத்து இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெண்களெல்லாம். பாவங்க. நாமெல்லாம் அவங்கள அந்த ஜீவங்களை பார்க்குறதே கிடையாது. இந்த அன்னைய தினத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ண வந்தேன். அது எங்கெங்கோ போகுது பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம், நான் திரு கே பாலச்சந்தர் பற்றி சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் இஸ் எ ஃபெனாமினன் அப்படின்னாரு. ஒரு பேர் அதிசயம் எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா. அவர் ஏன் எம்ஜிஆர் ஒரு ஏற்கனவே பதிவிட்ட நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த கேபி சாருடைய ஏன் அவர் கூப்பிட்டு தெய்வத்தாய்க்கு எழுத சொன்னார்னா, தெய்வத்தாய் டைட்டில் நல்லா கவனிங்க. இதை நான் இப்போ சொல்ல முடியல, ஏன்னா நிறைய வந்துடணும். அது அந்த படத்தினுடைய பேர் வச்சுட்டாங்க தெய்வத்தாய். அப்போ எம்ஜிஆர் நினைக்கிறாரு, தெய்வத்தாயின்னா யார், இப்போ யாரை கொண்டாந்து டைலாக் எழுத வைக்கலாம்? அப்போ தான் ஒரு கேபி ஞாபகம் வருது. ஏன்னா கேபியுடைய நாடகம் பார்க்குறாரு. அந்த நாடகம் என்ன தெரியுமா? மெழுகுவர்த்தின்னு ஒரு நாடகம். அந்த மெழுகுவர்த்தி நாடகத்தை பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் கூப்பிட்றாங்க. அந்த நாடகத்தினுடைய பொருள் மேஜர் சுந்தரராஜனும் திருமதி சவுகார் ஜானகி அப்போ நடித்தாங்க. அதனுடைய பொருள் கண்டென்ட் என்னென்னா, சின்ன கண்டென்ட். அதாவது ஒரு அரசாங்க ஒரு ஊழியவன் அவன் தன்னுடைய பணிக்காக நெடுந்தொலைக்கு போயிடுறான். போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அவன் திரும்பி வர்றதுக்குள்ளே இவன் பொறுத்துக்க முடியல. அம்மாவுடைய அந்த சடலத்தை தகனம் பண்ணிடுறாங்க. உறவுக்காரங்களாம் சேர்ந்து தகனம் பண்ணி எரிச்சிடுறாங்க. இவன் திரும்பி வரான். திரும்பி பார்த்தா அம்மா இல்லை. அம்மா தகனம்னு சொன்ன உடனே இவன் சப்கான்சியஸில் அம்மா மூலமாக மட்டுமே வளர்ந்தவன், அப்பா கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், அவன் சப்கான்சியஸில் நம்ப முடியாது. அவனுடைய உள்மனம் நம்ப மாட்டேங்குது. இல்லை, என் அம்மா சாகலை, சாகக்கூடாது, எங்கள் அம்மா இருப்பாங்க அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், புலம்புறான். புலம்பி தவிக்கிற போது இவனுடைய ஆசையான இவன் காதல் சாம்பார் காதலி அவங்க வராங்க. சவுகார் ஜானகி வராங்க. ஒரு நாடகம், இது மேடை நாடகம். சவுகார் ஜானகி வராங்க. அந்த பார்த்த உடனே அந்த பெண்ணை தன்னுடைய காதலியை பார்த்த உடனே இதோ இருக்காங்களே எங்கள் அம்மா, இதோ இருக்காங்களே என் அம்மான்னு சொல்லி அந்த பெண்ணையே இவன் அம்மாவாக பாவிக்கிறான். கடைசியில் நாளடைவில் என்ன பண்ணுறாங்க, மனோதத்துவ அந்த டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் காலத்துக்கு வேறு வழி இல்லை, நீ அம்மா நடித்து தான் ஆகணும்னு சொன்ன உடனே தன் காதலியே அம்மா நடிக்க வைக்கிறாங்க. நடிக்க இவன் அம்மாவாகவே அவன் ஃபீல் பண்ணுறான். இதுதான் அந்த கதை மெழுகுவர்த்தி. இதை சொல்லும்போது கேபி சார் இந்த கதையை நான் எப்படி உருவாக்கணும் போது அவர் வாழ்வியல் அப்படி தான் இருக்குது. நன்னிலத்துக்கு பக்கத்தில் தான் ஊர் மாங்குடி, ஏதோ ஒரு மாங்குடின்னு வரும், நல்ல மாங்குடின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். அந்த ஊரில் இவர் 9 வயசாக அவருக்கு. 9 வயசு. இவர் பாருங்கள், இவருடைய வீட்டில் 3 சகோதரிகளாம், 2 மூத்த சகோதரிகள், ஒரு சின்ன சகோதரி. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 9 வயசில் இருக்கும்போது அக்கா டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாங்க பிரசவத்துக்காக. அப்போது அந்த மருத்துவம் செய்கிறாங்க இல்லையா, அந்த அம்மாவை இவங்கெல்லாம் ஒரு அறைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வழியில் துடிக்கிறாங்க அந்த மூத்த சகோதரி. அந்த துடிக்கிற தன்னுடைய சகோதரியுடைய ஓலம் கேட்குது இவருக்கு. சின்ன வயது ஒரு 9 குழந்தை வீட்டுக்குள்ளேயே அவங்க ஒரு மருத்துவ வச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது இவர் அந்த ஓலத்தை இவரால் சகிக்க முடியாமல் வெளியே அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கிணற்று ஒரு அடியில் இவர் மறுபடியும் கத்துறாரு, அழுது போது அங்கே சுகப்பிரசவம் நடந்த உடனே கேபி பாலச்சந்திரன் சாருடைய அம்மா வெளியே வராங்க. வந்தவுடனே இன்னும் ஏன்டா இங்கே போய் ஏன்டா அழுவுற, நம்ம அக்காவுக்கு பிள்ளை பிறந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, அது நான் ஏன் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன், பிள்ளைன்றதால் நான் அமைதியாகிட்டேன்னா இல்லை குழந்தை பிறந்ததாலேயே நான் அமைதியாகிட்டேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறாரு. அவர் எழுதி சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, என்னுடைய இளைய சகோதரி 12 வயசுலேயே தன்னுடைய பாலிய விவாகம் நடந்திருக்குது. 12 வயசுலேயே விதவையானவங்க 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். 12 வயசுலேயே அவங்க விதவையாகிடுறாங்க. இன்னொரு சகோதரி பம்பாயில் இருந்திருக்கிறாங்க. 23 வயசில் தன்னுடைய கணவனை இறந்துட்டாங்க. 2 பெண் குழந்தை. அவங்க வாழ்க்கை ரொம்ப இதுவாக போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பெண்கள் வாழ்க்கைக்கு பற்றி அடிக்கடி அம்மா புலம்பியிருக்கிறாங்க. எங்கள் கேபி சாருடைய அம்மா அடிக்கடி இவங்க வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இந்த 3 பேர் வாழ்க்கைன்னு சொல்லி அடிக்கடி புலம்பியிருக்கிறாங்க. அந்த புலம்பல்லையும் அந்த வேதனையிலையும் சிறுவயதிலே கேட்டு அதனால தான் என்னுடைய படங்களில் நான் கதாநாயகிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தேன். பெண்களுக்கு பெண்ணியம் சார்ந்த அதிகமான கதைகளை பண்ணேன். அது கூட ஒரு காரணமாக இருக்கும், சப்கான்சியஸ் பயந்து கூட காரணமாக இருக்கும்ட்டு சொல்லி அவர் கேபி சார் எழுதுறாரு. அப்போ தான் அந்த மெழுகுவர்த்தி பார்க்க எம்ஜிஆர் வர்றாரு. இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் வரும்போது இதை கவனிக்கிறார். இதை கவனிச்சுட்டு மேடையில் சொல்கிறார், இந்த நாடகம் பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு, தாய்மை என்பது எல்லாரும் சொல்கிறாங்க, தாய்மை என்பது எல்லா சோகங்களையும் தன்னுடைய மகனுடைய தன்னுடைய புத்திரி எல்லா சோகங்களையும் அது தாங்குகிற சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. சோகங்களே இல்லாமல் பண்ணுறவ தாய், துன்பங்களே இல்லாமல் பண்ணுறவ தாய். எந்த துன்பத்தையும் அவன் இல்லாமல் செய்வாளை தவிர சுமக்க மாட்டா, அவள் தான் தாய் அப்படின்னு சொல்லி தாய்மைக்கே ஒரு புதிய ஒரு அர்த்தம் சொன்னவர் திரு எம்ஜிஆர் அவர்கள்னு சொல்லி திரு கேபி சார் சொல்கிறார். அதனால தான் அவர் கேபி சாருடைய
அதை அந்த மெழுகுவர்த்தி பார்த்தவனுடைய அது வந்து படமாக்கலான்னு கூட எம்ஜிஆர் முயற்சி பண்ணார். அவரே நடிக்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் வந்ததான். ஆனால் கடைசியில் பாமரர்களுக்கெல்லாம் புரியாது, ஒரு உளவியல் சப்ஜெக்ட் சொல்லி அதை தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் பாருங்கள், அதனால தான் அந்த தாய்மையை மதித்த எம்ஜிஆர் தாய்மையை பற்றி இவ்வளோ எதிர்க்கிறாரு. கே பாலச்சந்திரன் சொல்லி தான் தெய்வத்தாய்க்கு வசனம் எழுத அவர் வந்து முதல்ல அறிவுப்படுத்துறாரு. பாருங்கள், ஒரு தாய்மையை நினைச்சால் தாய்மை எங்கெல்லாம் போது பாருங்கள். தாய்மையை நினைச்சவங்களாம் பெரிய ஆளாக ஆரூதாஸ் ஒரு தடவை தாய்மை பற்றி கிட்ட சொன்னார், அதை பின்னால் சொல்கிறேன். ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அன்னைய தினத்தில் நம்ம பெற்றெடுத்த அன்னை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் அன்னையர்கள் தான். இந்த பிறக்க போகிற பெண்கள் குழந்தைகள்லாம் அன்னையர் தான். இந்த பெண் குலத்துக்கே ஒரு பொக்கிஷம் இது வந்து என்னென்ன தாய்மை. இந்த தாய்மை அளவிடவே முடியாது. ஆதிசங்கரிலிருந்து பட்டினத்தாரிலிருந்து அவங்கெல்லாம் அந்த உருக்கமெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பதிவு போதும். தாய்மைக்குன்னே ஒரு 100 பதிவு வைக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் சொல்லுவார், ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி, அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. பாருங்க, தாய்மைன்றது அவங்க சடலம், அந்த உடலம் மறைஞ்சு போயிடலாம், ஆனால் அவங்களுடைய ஆத்மா நம்மளை என்னைக்கு சுற்றி நிற்குது. அதனால தான் தாய்மை என்றைக்குமே நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த வழி வந்த அந்த தாய்மை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒப்பற்ற ஒரு தாய்மையை நாம் வந்து போற்றி வணங்கன்னு சொல்லி, ஜீவநதியாய் வருவாள், நம் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே புகழ் சேர்த்திடுவாள், அந்த தாய் இல்லாமல் நாம் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை காக்கின்றாள், தாய் இல்லாமல் நாம் இல்லை. அன்புடையவர்களே, அற்புதமான இந்த தமிழ் தீக்கு உங்கள் உதவியெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து எனக்கு திரு பரமசிவம் அவர்களை வந்து அதே மாதிரி சில பேரெல்லாம் வந்து எனக்கு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க, சில பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மேன்மேலும் இந்த நன்மையையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நம்ம வந்து இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்கு தான் இந்த தமிழ் தீ மாதிரி பரவணுன்றதுக்காகத்தான் இந்த தமிழ் தீயை நாங்கள் இயக்குறோம். இந்த தமிழ் தீக்கு உங்களால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எல்லார்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா, அந்த எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு உதவுங்க. உங்கள் சிறிய உதவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு பணத்துக்காக இதை ஆரம்பிக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 350 வீடியோ மேலே நான் பகிர்ந்துருக்கிறேன். எல்லாமே நம்மளோட சமூகம், நம்முடைய நாடு, நம்ம தேசம், நம்மளோட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஓர் இனம்ன்ற நினைக்கிற நினைப்போட தான் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். எனவே உங்களால் முடிந்தால் நிச்சயமாக அந்த உதவி எதுக்கு தயாராக இருக்கிறேன்.